لطيف يا رب تسترنا يا رب تسترنا. சிரியாவில் ரசாயன ஆயுதங்களை அழித்துவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ரசாயன ஆயுதங்கள், ஏவுகணைகள் தீவிரவாதிகள் கையில் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை சிறப்பு செய்தியாளர் சலீம் வழங்க கேட்கலாம். சலீம் வணக்கம், நீங்க மேலதிக தகவலை பதிவு பண்ணலாம். சலீம், சிரியாவை பொறுத்தவரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேரடியாக குதித்து விட்டார்கள். போர் விமானங்கள் மூலம் அங்கே தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். அமெரிக்க விமானங்கள் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்த, இஸ்ரேலுடைய போர் விமானம் மறுபக்கம் தாக்குதல் நடத்த என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, சிரியாவை பொறுத்தவரை ஆளும் கட்சி வீழ்ந்து விட்டது, கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். ஏற்கனவே கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடித்ததில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் மகிழ்ச்சி என்ற செய்தி வெளியானது. ஏன் அப்படின்னா, ஆண்டு கொண்டிருந்த பஷர் அல் அசாத் அவர்தான் அதிபராக இருந்தார். அவருக்கு ஈரானும் ரஷ்யாவும் ஆதரவளித்து வந்தார்கள். அவங்க குடும்பம் சுமார் 54 ஆண்டுகளாக சிரியாவை ஆட்சி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அவருடைய தந்தை சுமார் 29 ஆண்டுகள், இவர் சுமார் 25 ஆண்டுகள் என்று சிரியாவை அவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்து வந்தார்கள். 2011 புரட்சி வெடிச்சது. புரட்சி வெடித்தாலும் சுமார் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை மக்கள் அங்கே பலியானார்கள். இருந்தாலும் ஆட்சி பறிபோகவில்லை. ஆனால் திடீரென்று கடந்த 10 நாளில் கிளர்ச்சியாளர்கள் கிளம்பி வந்து ஆட்சியை பிடித்து விட்டார்கள். அதிபர் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார். எங்கே போனார்? ஃப்ளைட் சிக்னலே கிடைக்கல, ஃப்ளைட் போய் தரையிறங்கிச்சானே தெரில என்று பேசி வந்த நேரத்தில் ரஷ்யாவில் இருக்கிறார் என்று ரஷ்யா உறுதி செய்தது. ஆனால் ரஷ்யாவில் எங்கே இருக்கிறார் என்பதை ரகசியமாக வைத்திருக்கிறது. இப்படி கிளர்ச்சியாளர்கள் கையில் ஆட்சி போய்விட்டது. கிளர்ச்சியாளர்கள் டிவியில் தோன்றி நாங்கள் தான் இனிமேல் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் என்று சொல்லப்படுகிறது. ஈரான் ரஷ்யா பக்கம் இருந்த ஆட்சியாளர் தப்பித்து ஓடிவிட்டார். இப்படியாக அங்கே காட்சிகள் இருக்கதான் போர் விமானங்கள், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் சிரியா உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தின. எல்லோரும் ஒரு செகண்ட், எதனால போர் விமானங்கள் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகின்றன என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இரு நாடுகளும் என்ன செய்துன்னா, ஏற்கனவே அரசு வசம் இருந்த ஆயுதங்கள், குறிப்பாக ஏவுகணைகள், ஏவுகணை கிடங்குகள், மிக முக்கிய அரசு அலுவலக ரகசியங்கள், ஆயுதங்கள், இது எல்லாம் இருக்கு. இது எல்லாம் கிளர்ச்சியாளர்கள் கையில், அதாவது ISIS கையில் கிடைத்து விடக்கூடாது, தீவிரவாதிகள் கைவசம் போய்விடக்கூடாது என்ற காரணத்தினால் இதையெல்லாம் நாங்கள் அழித்து விடுகிறோம். பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு ஓடியது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இருந்தாலும் இந்த பயங்கர ஆயுதங்கள்லாம் தீவிரவாதிகளிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே இதை நாங்களே அழித்து விடுகிறோம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லி வருவது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான தாக்குதல் காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சில வீடியோக்கள் சிரியாவிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்டன. அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகிறோம். يا لطيف يا رب تسترنا يا رب تسترنا. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.